ஹலோடா மிஸ், இன்னைக்கு நம்ம டெவில்ஸ் மேட் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் ரெக்கார்ட் பண்ணோம். குருவி காக்கா எல்லாமே கற்றுது. ட்ரில்லிங் மிஷினில் வச்சு ட்ரில்னு சவுண்ட் போட்டு என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க. நைட் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா சும்மா ஏதோ பேய் வர மாதிரியே நாயெல்லாம் கற்றுது. நான் வேறு கோஸ்ட் ஹண்ட்ரட் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருந்தால் அப்படி நாயெல்லாம் கற்றுறேன். எனக்கு இன்னும் பீதி ஆகுமா ஆகாதா? ஸோ இப்போ டைம் என்னென்னா 8:55. ஸோ 8:55 மே என்ன சம்திங் மே 6ன்னு நினைக்கிறேன். மே 6. ஸோ இந்த வீடியோ போகிற எனக்கு சத்தியமாக தெரியாது. இப்போ நம்ம டெபிள்ஸ் மேட் தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நிற்கிறேன் பார்ட் 8. ஸோ வளவலான்னு பேசாமல் ஒரு நேற்று இதெல்லாம் முடிச்சிருந்தோம் பார்த்துட்டு அப்படியே போயிடலாமா? இந்த நாய் வேறு கற்றுது. நான் சரியாக வேறு பேசி தடைய முடியல, பீதியாக இருக்குது. ஐயோ அடிவேரெலாம் கலக்குதே. சரி கெத்த வாங்கிட்டு வரலாம். ஸோ போனதில் எப்படி முடிச்சிருந்தோன்னா, லைக் நீங்கள் 2 பேரும் வானத்துக்கு மேலே, இல்லை 3 பேரும் வானத்துக்கு மேலே அங்கே ஃபேரி லேண்ட் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் இருந்துட்டு இருந்தீங்க. சொர்க்க லோகத்தில் இருந்துட்டு இருந்தீங்க. ஸோ அந்த புக் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் அதில் உங்களோட மேட் இருந்திருக்காது. பிகாஸ் டெவில்ஸ்க்குன்னு புக் இருக்காது. லைக் டீமனுக்கு மேட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி புக் இருக்காது. ஹியூமன்ஸுக்கும் ஏஞ்சல்ஸுக்கும் மட்டும்தான் இருக்கும். பட் அதில் உங்கள் நேம் இல்லை. உங்களுக்கே நான் ஒரு ஏஞ்சலுக்கான தானே பிறந்தேன், இப்போ என்ன நேம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாமா? எனக்கு சரியாக எதில் முடிச்சுன்னு தெரில. உலகத்திலே முதல் எஃப்எஃப் நான் மட்டும்தான் எப்போவும் என்னதில் எதில் முடிச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இப்போ நேற்று ஒரு எஃப்எஃப் நான் போஸ்ட் பண்ணுறேன்னா அது என்ன பண்ணேன், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இருக்காது. ஸோ நானே போய் இதை கேட்டு வந்தால் தான் இப்படிலாம் பேசியிருக்கோமா, இதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி போடுறதுனா இப்படி கண்டென்ட்டில் நான் போட்டிருந்தேனா, போய் கேட்டேன்னா இப்படிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ எனக்குலாம் சத்தியமாக எல்லாமே மறந்து போயிடும். அந்தளவுக்கு ஒரு அப்னீஷியா கோளாறு உள்ள பொண்ணு தான் நான். என்னடா வெடிலாம் போடுறீங்க? சரி ரைட்டா. ஸோ அவ்வளோ நேரம் பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யோயோ 2 நிமிஷத்துக்கு ஏற்றுருக்கேன். சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்களும் கிவியும் ஜிமின்னு தான் நான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது? அது ஜிமின் எப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? சரி வேறு வழி இல்லை. கீழே போயிட்டு இப்போ மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டில் ஒரு மாதிரி பெயின் வருது. ஐயோ டேங்க் ஃபுல் பவர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது புரியல எனக்கு, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கிவி பார்த்துட்ருக்கா. இல்லை டேங்க்கு ஃபுல் பவர் கிடச்சிருச்சு, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. நான் வேறு கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 days பூமியிலே இல்லை. ஸோ இல்லை என்னமோ நடக்க போகுது, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்கிறவன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு கேட்குறாரு. ஏதோ தப்பு நடக்க போகுது, நம்ம கீழே போய் ஆகணும், சீக்கிரமாக பூமிக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா உங்கள் விங்ஸ் கூட லைட்டாக வலிக்குது. என்னால் எனக்கு கொஞ்சம் என்ன ஆகுது எனக்கு இல்லை. இப்போ டேங்க் ஃபுல் பவர் கிடச்சதுனால அவனோட மேட்னா எனக்கும் அவனோட பவரில் கொஞ்சம் கிடச்சிட்ருக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ உங்களோட ஐஸ் ரொம்ப பிளாக் ஆகிடுது, பார்க்கவே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. ஸோ உங்களோட ஃபேஸ்லாம் நீங்கள் ஒரு சாக்லேட் ஸ்கின் டோனில் தான் இருப்பீங்க. ஐயோ மன்னிச்சிருங்க, சாக்லேட்னா ரொம்ப சாக்லேட் கிடையாது, ஃபேர் ஸ்கின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டோனில் தான் இருப்பீங்க. இப்போ உங்கள் அப்படியே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி லைக் ஒயிட்டாக மாறிட்டே வருது. கையெல்லாம் லைக் ஃபேர் ஸ்கின் டோன் மாதிரி கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிருக்கு. பட் உங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி வெறுத்து போன மாதிரி ஆயிடுது. ஸோ பார்க்கவே உங்களுக்கு அங்கங்கே பிங்கிஷாக. ஸோ உங்கள் ஃபேஸே பார்க்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. லைக் ஃபுல் ஒயிட் ஃபேஸில் எப்படி கொரியன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ மேக்கப் எதுவுமே போடாமல் இப்படி நார்மலாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஒரு 4 or 5 days கோமாலேருந்து எந்த மாதிரி இருக்குது உங்கள் ஃபேஸ் பார்க்க. ஸோ லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி வறண்டு போயிட்டு ஒரு மாதிரி எப்படி நான் சொல்கிறது, அந்த ஷேடே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஸ்கின் கலரில் இருக்குது உங்களோட லிப்ஸ், பட் லைட்டாக பிங்கிஷில் இருக்குது. ஸோ உங்கள் ஐஸ்லாம் ஐஸ்கின்லாம் லைட்டாக டார்க் சர்க்கிள் டார்க்காக இல்லாமல் லைட் ஸ்கின் டோன் மாதிரி ஒரு பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது உங்கள் ஃபேஸ் பார்க்க. அதில் டார்க் ரொம்ப டார்க் கலரில் உங்கள் ஐ கலர் வேறு இருக்கா. கொஞ்சம் கிவிக்கே பயமாக இருக்குது. 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிடறா. ஏ பையன் அப்படி சொன்னோன்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, உங்களால் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. இப்போ நான் என்ன பண்ணுறது, மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏன்னா முடிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஒரு வேளை நம்ம இப்போதைக்கு பொறுத்தளவுக்கு நான் டெவில் தான், ஃபேரிலேண்டில் இருக்கிறது நல்லதானா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாதிரி காலில் எரிய ஆரம்பிக்குது. ஜஸ்ட் உங்களால் அந்த ஃபேரிலேண்டில் இருக்க முடியல, உடம்புல எரியிற மாதிரி இருக்குது. இப்போ இது நல்லது கிடையாது. எனக்கு வேறு இப்போ தான் பவர் கிடச்சிருக்கு, நான் மொத்தமாக எரிய ஸ்டார்ட் ஆகிருப்பேன் போல், எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரெக்கையை விரித்து மேலே பறக்கிறீங்க. ஸோ மேலே நீங்கள் போயிட்டுருக்கிறதுக்கு உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ அப்படியே ஃபேர்லேண்ட்லேருந்து கீழே பறக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அங்கே கீழே பார்த்தா
ஏ ஒயன் உனக்கு பார்க்க முடியுதா உன்னால்? ஆமாம் என்னால் பார்க்க முடியுது. அந்த பிங்க் கலர் லைட்ஸ் ஃபாரிஸ்லாம் இறந்துட்டு வராங்க, டேஞ்சரஸில் இருக்கா. டேஞ்சரில் இருக்கா, நம்ம தான் போய் காப்பாற்றி ஆகணும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கிட்ட கிட்ட பறந்து கீழே போக போக ரொம்ப மேலே இருப்பீங்க. ஏன்னா ஃபேரிலேண்ட் வந்து ரொம்ப மேலே இருக்கும். ஜஸ்ட்டு மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக லைக் ஒரு பிங்க் கலர் டாட் மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக தெரியும். ஸோ இன்னும் நீங்கள் வந்து கீழே கீழே பறக்க பறக்க தான் உங்களுக்கு தெரியுது மொத்த பிளேஸும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. லைக் எப்படின்னா பில்டிங்ஸ்லாம் டெஸ்ட்ராயாக இருக்குது, பிளேஸ் தான் எரியுது, மரம்லாம் அப்படியே எரிஞ்சிட்ருக்கு, பாதி மரம்லாம் கட்டாயி கீழே இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னா தான் உங்களுக்கு பில்டிங்ஸ்லாம் எரியுது ஓகே, ஹியூமன்ஸ்லாம் சாகுறது ஓகே, பட் அந்த நேச்சர் வந்து ஒரு இது இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேச்சர் வந்து அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மரம் தான், எப்படி சொல்கிறது, 100ல் 2 ட்ரீஸ் தான் வந்து கட்டாகி ஒரு மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு நேச்சர் லவர், அதெல்லாம் அப்படி பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மரத்தை அப்படி யார் பண்ண தெரிஞ்சு அப்படியே கொல்லணும் போனால் அந்த மாதிரி வரி வருது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நேச்சர் லவர், அப்படி மரத்தை டேமேஜ் பண்ணுறதா உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் நான்வெஜ் கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டீங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு நேச்சரில் இருக்கிற உயிரினத்தெல்லாம் கொல்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அப்படி கோவம் வருது. லைக் உங்களோட விங்ஸ்லாம் செம்ம பெருசாகுது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ தான் அவங்களோட ஐ கலரே சேஞ்ச் ஆகி லைட்டாக பிளாக்லேருந்து அப்படியே வந்து ரெட் மாதிரி வந்து கோல்டன் கலர் மாதிரி, எப்படி நான் சொல்கிறது, பிளாக் ரெட்டு கோல்டன் கலர் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகி போகுது. ஒயன் கோவப்படாத ஒயன், அமைதியாரு. உங்கள் மைண்ட் வாய்ஸ்னா ஐயோ என் வாய்ஸ்க்கு என்னாச்சு, என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முட்டை கண்ணு முடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. கிவின்னு அந்த சைடு பேர் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கா. ஒயன் இப்போ தான் நார்மலாக இருக்குது. என்னடி திடீர்னு பேய் மாதிரி பேசினேன். இல்லை தெரில, ரொம்ப கோமாயிட்டம் போல் அந்த வாய்ஸ். என் காதை கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி இப்போ என்ன பண்ணலான்ட்ருக்கேண்ணா பாரு, மரத்தில் அப்படியே வெட்டி போட்டிருக்காங்க. யார் இதுக்கெலாம் விஷயம் இருப்பாங்க. நீங்கள் இன்னும் மேலே தான் இருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது அந்த மாதிரி கட்டாக இருக்குது, அது மட்டும் தெரியுது. நீங்கள் இன்னும் கீழே வந்துட்டுருக்கீங்க. ஸோ கீழே வந்து பார்த்தா அங்கே வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் யாரும் வந்து பெரிய விங்ஸோட, ரொம்ப பெரிய விங்ஸோட, கிட்டத்தட்ட அந்த விங்ஸ் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவுஸே வந்து மறைச்சிடும் போல் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விங்ஸோட ஒரு ஹியூமன் நிற்கிற மாதிரி இருக்குது. அது கிம் தாயாங். ஆமாம் அவன் ஃபுல் பவரோடு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து ரொம்ப கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம கீழே போய் தான் ஆகணுமா? மரத்தை எப்படி உனக்கு அதுலேயே நீ இருக்காத. ஸோ தேவை லவ் தானே பண்ணான். ஆமாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்ல உனக்கு ட்ரீஸ்லாம் ஹர்ட் பண்ணால் பிடிக்காதுன்னு. பட் அவன் ஹர்ட் பண்ணானா அவன் ட்ரூவாக லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிவினா அவன் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரிங்கண்ணா இப்போ இதுக்கு மேலே நல்லா பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி தேடிட்டு இருக்கான். ஒரு மாதிரி லைக் நான் எப்படி சொல்கிறது, சுற்றி இருக்கிறதெல்லாம் எரிச்சிட்டு எல்லா பீப்புள்ஸையும் ஓட விட்டு மற்ற பீப்புள்ஸ் கத்துற சவுண்டாக காதில் விடுது. உங்களுக்கு அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. பட் அது கூட உங்களுக்கு பெருசாக தெரில. லைக் பப்பீஸ் கத்துறது, அதுங்க வந்து ஓட்டுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரீஸ்லாம் வந்து கட் ஆகுது. அதுதான் அவங்கள ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணுது. பீப்புள்ஸ் லைக் ஹியூமன்ஸோட அந்த நேச்சர் தான் அவங்கள டேமேஜ் ஆகுது. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கீழே போய்ட்டுருக்கீங்க. இதுக்கு மேலே முடியாது, நான் உனக்கு ஒன்றாச்சு காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கீழே போய்ட்டு முன்னாடி நிற்கிறீங்க. உங்களை பார்த்தோன்னே தான் டேங்கு கண்டுலேருந்து அப்படியே தண்ணியாக வருது. ஸோ அவனோட விங்ஸ் லைக் இதில் தான் உங்களுக்கு ஒன்று புரியும். நான் பேக்ரவுண்ட் லைக் நான் எப்படி சொல்கிறது, பேக்ரவுண்டில் சாங் ஆட் பண்ணணும். சொல்லுங்கள் நான் இத்தனை நாள் கெஞ்சி கேட்டேன், நீங்கள் சொன்னீங்களா? ஸோ அதனால இதோட வருத்தம் இப்போ தான் உங்களுக்கு புரிய போகுது. நீங்கள் தான் கற்பனை பண்ண போகிறீங்க சாங் இருக்கிறது தான். ஸோ தேங்கோட பேக்ரவுண்டில் என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் சாங் அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்குது. சாவுங்கடா, கற்பனை பண்ணி சாவுங்கடா. ஸோ தேங்கோட பேக்ரவுண்ட் அப்படியே சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கிற சமயத்துலேயே அவரோட விங்ஸ் அப்படியே வந்து சின்னதாகுது. ஸோ இப்போ நார்மல் விங்ஸ்க்கு வந்து விங்ஸை மடக்கிட்டு உங்ககிட்ட நடந்து வராரு. வயன் வந்துட்டு அவரோட ஒரு ஐஸ் வந்து லைக் ப்ளூயிஷாக ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. லைக் ஐபாலே வந்து ஒயிட் வித் ப்ளூ மாதிரி இருக்குது. இன்னொரு ஐ வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது. அதில் வந்து லைட் ரெட் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கிட்ட வராரு. அவர் ஐஸ் நார்மலாகிற மாதிரி இல்லை. பட் உங்ககிட்ட வந்து வயன் எனக்காக நீ வந்துட்டியா அப்படின்னு சொன்னேன். ஸோ மறுபடியும் வாய்ஸ் பாரா வயன் திரும்ப வந்துட்டே போல. என்ன பழைய மெம்பர்ஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சா? வராமல் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு திரும்ப செம்ம பெயின் ஆகுது. பிகாஸ் வந்து வயிற்று பேபி இருக்குல்ல, ஸோ அது வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு போல். அவங்களுக்கு திரும்ப வந்து பெயின் ஆகுது. யார் இந்த நேச்சர்லாம் ஹர்ட் பண்ண சொன்னான் அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஏன் என்னோடய லவ் புரியல. பட் இந்த நேச்சரோட லவ் எனக்கு தெரியும், நேச்சர் அவனுக்கு பிடிக்கணும். பட் நீ என்னோடய லவ் நீ புரிஞ்சுக்கல அப்படி சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் திரும்பி இப்படியே வந்து கை காட்டுறாரு. ஸோ மரம் அப்படியே சரிஞ்சு விடுது. உங்களுக்குனா செம்ம கண்டாயிடுச்சு அதை பார்த்தோன்னே. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஒரு அளவுக்கு தான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்த
அவ்வளோதான், உன்னை கொன்றுவேன். ஓ, நீ என்ன கொன்னா நீ உயிரோடு இருப்பேன்னு உனக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாங் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவரோட இன்னொரு வயசும் அப்படியே வந்து ஒயிட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து தாங் அப்படியே உங்ககிட்ட வந்து கழுத்து பிடிச்சி தூக்குறாரு. ஸோ அப்படியே வந்து மவுத் ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட வாய்க்குள்ளேருந்து ஒரு பிளாக் ஸ்மோக் மாதிரி வந்து அப்படியே வந்து உங்களோட மவுத்துக்குள்ளே போகுது. ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்து அந்த மவுத்துக்குள்ளே வந்து அது போக போக நீ அப்படியே வந்து வானத்தை பார்த்த மாதிரி வாயை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்குள்ளே வந்து ஃபுல்லாக மூவாயம் பிடிச்சோன்னே உங்களோட ஐஸ் இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகிருந்தது, ஃபுல் பிளாக் ஆகிருது. நீங்கள் அப்படியே வந்து தரையில் கொலாப்ஸ் ஆகி விழுகுறீங்க. ஸோ அப்படியே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு செம்ம தலைவலிக்குது. அப்படியே வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி அப்படியே வந்து உங்களோட சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து ஒரு மாதிரி பிளர்ராகி விஷன்னு சரியாக தெரில, 2 3 அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. தலைக்குள்ளே வந்து அவ்வளோ மெமரிஸ் வந்துட்டு போகுது. உங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ மெமரிஸ் டக்குன்னு கிராஸ் ஆகி போகுது. நீங்கள் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போது கிவி வேகமாடி வந்து நல்லா இருக்குல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி தூக்குறா. கிவி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக பார்க்குறீங்க. என்ன வேன் இப்போது எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து கையை வந்து அசைக்கிறாரு. கிவி போய் பறந்து போய் விழுகிறா. அவரோட விங்ஸில் வந்து அப்படியே அடிபட்டுருச்சு. லைக் பாதி விங்ஸ் உடஞ்சிருச்சு. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிவினா அப்படியே இருந்துச்சு உட்காந்து பார்த்துட்ருக்கா விங்ஸை. ஸோ ஜிமின் தான் ஓடி போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த சைடு உங்களுக்கு நான் என்ன அப்படி நடந்திருக்கும்னா ஜஸ்ட் என்ன வேன் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு வந்து இத்தனை நாள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்துருப்பீங்களோ அந்த மெமரிஸ் தான் வந்து ஞாபகம் வந்திருக்கும். எல்லாமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் என்ன பார்த்தீங்க அது மட்டும் தான் ஞாபகம் வந்திருக்கும். இப்போது தாயாங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் என்ன பார்த்தாரு, அவர் என்ன அனுபவிச்சார், அவர் என்னென்ன பண்ணார், அது ஃபுல்லாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. பார்க்கும்போது உங்கள் கண்ணு தரையாக தண்ணி ஊற்றுது. பிகாஸ் தாய் உங்களை அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார். ஸோ குட்டி ஃப்ளாஷ்பேக் லைக் உங்களுக்கு என்னென்ன மெமரிஸ்லாம் வந்துச்சுன்னு பார்த்துட்டு வரலாமா. இப்போது தாங்கன்னா அப்படியே வந்து ஒரு மரத்தில் உட்காந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. மரத்தில் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி அவரோட விங்ஸ் வந்து அப்படியே வந்து மடக்கி வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள்ண்ணா ஒரு குட்டி பேஸ்கெட் எடுத்துகிட்டு ஏஞ்சல்ஸோட அந்த பிளேஸில் தான் இருக்கீங்க. வந்து மான் கூட வந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் பறித்து அப்படியே வந்து பேஸ்கெட்டில் போட்டுட்ருக்கீங்க. அங்கேருந்து உங்களை பார்க்குறாரு. என்னோடய பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருக்கா, இவ்வளோ க்யூட்டாக இருக்கால. அப்போ ஒரு 18 இயர்ஸ் தான் இருக்கும். வளர்ந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கல. என்ன தான் நீ ஒரு ஏஞ்சலாக இருந்தாலும் நீ எனக்கு தான், நான் உனக்கு தான் சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கல, எனக்கு தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. சொன்னீங்கன்னா அந்த மானை வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, உனக்கு இந்த மான் பிடிச்சிருக்கா, சரி நீ என்கிட்ட மேரேஜ் பண்ணி வந்தோடனே உனக்கு நான் வந்து ஒரு பேலஸ் கட்ட வேண்டி, அங்கே டீமன்ஸ் மாதிரி அவ்வளோ டார்க்காலாம் இருக்காது, ஜஸ்ட் உனக்கு பிடிச்ச மாதிரி நேச்சராக இருக்கும். அங்கே வந்து உனக்கு நிறைய மான் உனக்கு பிடிச்ச அனிமல்ஸ்லாம் நான் வாங்கி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த மானை தடவி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ பட்டர்ஃப்ளை வருது. அந்த பட்டர்ஃப்ளை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ தாங்கண்ணா எங்கே நம்ம பார்த்துட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒழிஞ்சுக்கிறாரு. பட் நீங்கள் வந்து அவரை பார்க்கல, கீழே பார்க்குறீங்க. ஒரு சலன்னு சவுண்டு. ஸோ ஒரு ரிவர் போய்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த ரிவரில் 2 மான் தண்ணி குடிச்சிட்ருக்கு. ஸோ பச்சை பசேன்னு புல்லாக இருக்குது. பட் அந்த இடத்துல ஒரு ரிவர் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் வந்து இன்னும் சவுண்ட் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறீங்க. வாட்டர் ஃபால்ஸ் மேலேருந்து விழுந்துட்டுருக்கு. ஸோ அந்த எண்ணில் பார்த்தா மேலே வாட்டர் ஃபால்ஸ் மேலே பார்த்தா 4-5 கரடி நின்று மீன் பிடிச்சிட்ருக்கு. அப்படியே நீங்கள் அந்த தண்ணி கீழே விழுகிறத பார்க்குறீங்க. 4-5 மீன் துள்ளிகிட்ருக்கு. ஸோ அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடி போய்ட்டு அங்கே உட்காந்துக்கிறீங்க. லைக் உங்கள் காலை அப்படியே தூக்கிட்டு நீங்கள் போட்டுக்க ட்ரெஸ் கவுனை தூக்கி உங்கள் காலை உள்ளே விட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே தண்ணிக்குள்ளே காலை நினச்சிட்ருக்கீங்க. தாயாங்க வந்து அப்படியே மரத்துக்கு மேலே ஒழிஞ்சிருப்பாள். அந்த அப்படியே கலையில் உட்காந்த மாதிரி இருந்தப்போ ஒழிஞ்சதுல நார்மலாக வந்து உங்களை பார்க்குறாரு. அந்த ஆப்பிள் தூக்கி அப்படியே பின்னாடி எரிஞ்சிட்டு என் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கல, ரொம்ப அழகாக இருக்க வேன். ஒரு நாள் நீ எனக்கு அதுவும் என்னோடய கோட்டையில் உனக்குன்னு கட்டின கோட்டையில் இந்த மாதிரி ரிவர் நான் கண்டிப்பாக வைப்பேன்டி. அங்கே நீ உட்காந்து நீ எனக்கு சொந்தமானதா இப்போவும் எனக்கு தான். பட் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாள் கொஞ்சம் கிடையாது, கிட்ட தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 இயர்ஸில் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக உனக்கு என்னை பார்த்தோன்னே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ இன்னொரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தோன்னா லைக் இன்னொரு மெமரி பார்த்தோன்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஓடி விளையாண்டுட்ருக்கீங்க உங்கள் சிஸ்டர் கூட. இது வந்து இன்னொரு ஜென்மத்தில் நடந்தது. ஸோ ஹியூமனாக இருக்கும்போது ஸோ நீங்கள் உங்கள் சிஸ்டர் கூட ஓடி விளையாண்டுட்ருக்கீங்க. ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன், புடியேன் நாங்கள் இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவனா அழுதுருவா போல. சரி நீ தான் வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பண்ணிக்கிறீங்க. நான் அம்யூஸ்மெண்ட் பார்க் கூப்பிட்டு போ
அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக ஆரம்பிக்கிறவா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்காக அழைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அவங்க அதையும் பார்த்துட்ருக்காரு. லைக் அவர் டீமன் வந்து ஹியூமனோட ஃபார்மில் இருந்து பார்த்துட்ருப்பாரு. ஐயோ அவன் சிஸ்டர் கூட விளையாடுறது கூட அவ்வளோ அழகாக இருக்குல்ல. அம்யூஸ்மெண்ட் பார்க், ஆமாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்னா என்ன, அவருக்கு வந்து அதெல்லாம் தெரியல, இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ சரி எங்கே போகிறவன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடி அப்படி வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களா எதையும் கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு உங்கள் தங்கச்சி அழைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் நான் அவளுக்கு ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் வாங்குற எல்லாத்தையுமே தாங்க வாங்கி சாப்பிட்டு உங்களே ரசிச்சிட்ருக்காரு. அவன் போன ஜென்மத்தில் தான் நீ எனக்கு கிடைக்காம போயிட்டேன், பட் இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன் நீ எனக்கு கிடைப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் போன ஜென்மத்தில் ஜிமின் தடுத்துட்டான்ல, கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் வந்து நீ எனக்கு கிடச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ வேணால் பாரு, உனக்கு என்னை பார்த்தோன்னே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்குள்ளேயே வந்து தங்கச்சி கீழே வந்துருப்பாரா. ஸோ தாங்க வந்து வேகமாக அதை தூக்கி அப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முட்டியில் அடிபட்டுருக்கோம். ஸோ அதை தொடச்சிட்ருக்காரு. நீங்கன்னா தாயங்க பார்த்து ஒரு பிரைட் ஸ்மைல் கொடுக்குறீங்க. தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன மிஞ்சு இப்படி தான் நீ கீழே விழுவான்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டுருப்பீங்க. ஸோ தாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து குனிஞ்சு உங்கள் தங்கச்சி தூக்கியிருப்பாரா, அப்படியே ஸ்டாச்சு ஆகிட்டாரு. அப்படி வந்து ஒரு மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் தான் பறக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சொன்னேன் வயன் உனக்கு என்னை பார்த்தோன்னே பிடிக்கும்னு, அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறேன்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்மெல்குள்ளே 1000 அர்த்தம் இருக்குல்ல, எனக்கு ஒரு பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதே என்ன பார்த்து சிரிச்சேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வைத்தியக்கார மாதிரி வயன் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்துலேயே வந்து உங்களை ரசிச்சுட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருப்பார். எங்கே போனாலும் உங்க கூட ஏறுது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துட்ருக்காது. அந்த மாதிரி தான் ஏன் ஈவன் அவரோட லைக் 8th பிறவிலையும் கூட அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ 100 ஜென்மம் எடுத்தும் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உடம்பே கிடைக்காம உங்களுக்கு மட்டும் தான் அடுத்த ஜென்மம் இருக்குது, அவருக்கு இல்லைனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சோலாக இருந்து உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டுருப்பார். ஐ மீன் இந்த ஜென்மத்தில். ஸோ அவர் பண்ணதை காட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளேஸில் நடந்து போயிட்டுருக்கீங்க, லைக் ஒரு இருட்டுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல தாயங்கன்னா ஐயோ ஓன் எங்கே போயிட்டுருக்கா, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ஐயோ ஐயோ அவன் எங்கே போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு டீமன் இருக்கும்ல அது கூப்பிட்றாரு. நீ போய் பார்த்துட்டு வா, என்னால் இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே என்ன சீல் பண்ணி வச்சுருக்காங்க, எங்கேருந்து வர முடியாது, நீ போய் எனக்கு என்னென்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஸோ அனுப்பிடுறாரு. ஸோ அந்த டீமன் போயிட்டு அங்கே வந்து ஒரு லைக் ஒரு எப்படின்னா சொல்கிறது கிட்னாப் பண்ணுற கும்பல் நின்றுட்டுருப்பாங்க. உங்களை பார்த்தோன்னு தூக்கம் வந்திருப்பாங்க. பட் அது வந்து காப்பாற்றி வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துல உங்களை ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்போ வந்து தேங்க் ஹர்ட் ஆன மூமெண்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போது அந்த ஆற்றுல நின்றுட்டுருப்பீங்கள்ல, ஸோ அதை வந்து தேங்க் பார்த்து வர்ணிச்சுட்ருப்பாள்ல. ஸோ டக்குன்னு வந்து பின்னாடி சவுண்ட் கேட்குது. வயன் இங்கே இருக்கேன் ஜெமினா, வயன் என்ன இங்கே ஒரு என்ன பண்ணிகிட்ருக்கா, கால் அப்படி உள்ள விடாதடி சளி பிடிச்சிக்க போகுது அப்படி சொல்லிட்டு சரி ஜிமினா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குட்டியாக பவுட் பண்ணிவிட்டு அப்படியே கால் எடுத்து நாள் வைக்கிறீங்க. அதை பார்த்தோன்னா தேங்க் ஃபேஸில் இந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. இவனா இவன் இவன் இவனை தான் உனக்கு பிடிக்குமா வயன்? சேச்சே அப்போல்லாம் இருக்காது, வயனுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும், ஜஸ்ட்டு அவன் கூட பேசிகிட்டு இருப்பா, யார் வேன் அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஒரு பாசிட்டிவ் ஆகுது. பட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. சரி வா வயன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மினா கையை பிடி யாராச்சும் பார்த்துருப்பாருங்கன்னா யார் பார்ப்பா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து லைக் அந்த மரத்தில் பெண் பாரு மாதிரி வச்சு யார் பார்ப்பா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸப்பாக வந்து உங்களோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கன்னா ஐ கான்டெக்ட் பிரேக் பண்ணவே இல்லை, அவரோட கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என்ன அப்படி பார்க்குற பண்ணாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களோட லிப்ஸில் அவர் கிஸ் பண்ணுறாரு. லைட்டாக ஒரு பெக் கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னா தாங்களோட ஹார்ட் அப்படியே பிரேக் ஆகிடுது. நான் கூப்பிட வேண்டியது, நான் அவளை கொண்டாட்டின்னு கூப்பிட வேண்டியது, நான் அவள் ஹேண்டை ஹோல்ட் பண்ண வேண்டியது. பட் அவன் எப்படி எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி தான் எல்லா இடத்துலையுமே வந்து ஜிம்மின் இருந்திருப்பார். ஏன் அந்த அமேஸ்மெண்ட் பார்க்லேருந்து நீங்கள் க்ராஸ் ஆகி போனோன்னே ஸோ அவர் அப்படி சிரிச்சிட்டு இருந்திருப்பார் பிள்ளை. ஸோ அப்போ வந்து ஜிம்மின் வந்து நிற்கிறாரு. வயன் என்ன நீ கூட தங்கச்சிக்கு அடிபட்டுருச்சா அப்படி சொல்லிட்டு தங்கச்சி தூக்குறாரு. ஆமாம் ஜிம்மினா தங்கச்சி பார்க்க க்யூட்டாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிறாரு. உங்கள் தங்கச்சி வந்து ஒரு 5 வயசு இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேபி வரும் பாரு. ஜிமின் எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவர் ஷோல்டரில் இவர் அடி கொடுத்துட்டு அக்கா இவர் யார், இவர் அவங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி கைக்கு அப்படி பேண்டட் லைக் முட்டியில் அடிபட்டுருக்கோல. ஸோ ஜிமின் வந்து பேண்டட் போட்டு விடுறாரு. அதையும் வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. மறுபடியும் நீயா ஏன் வயன் ஏன் ஏன் உனக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல, இப்போ தானே என்னை பார்த்து அப்படி சிரித்தேன், இந்த ஜென்மத்தில் என்ன உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ ஈவன் அந்த வாரில் கூட லாஸ்ட் வாரில் தாங்க இறந்துருப்பார். ஸோ அப்போ கூட அவரோட செஸ்ட்டில் ஒரு ஸ்குவாட் இறங்கி இருக்கும்போது கூட
உங்களை வந்து ஜெமின் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு, இங்கே இருக்க நீ சேஃப் இல்லைன்னு. ஸோ அதை பார்த்து கூட நான் பிடிக்க வேண்டிய கை, நான் பேச வேண்டிய வார்த்தைகள், நீ என் கூட இருக்க வேண்டிய, பட் அவன் கூட இருக்கல அப்படி சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பார். எல்லா மெமரிஸும் உங்களுக்கு சட்டுன்னு வந்துட்டு போகுது. அது பார்க்கும்போது இவ்வளோ லவ் பண்ணியிருப்பானா ஒரு மனுஷன், ஜஸ்ட்டு கிடைக்காத தெரிஞ்சு லவ் பண்ணுறானே, நான் அவனுக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் என்னை மேடாக லவ் பண்ணிட்டு இருந்தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. சஸ்பென்ஸ்லேயே சாங்கடான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.